யார் சிவா? அவங்க அவங்க பையன் எல்லாரும் கைலாய பரம்பரை செங்கல் ஆதின 102 குருமகா சன்னிதானத்தினுடைய குருபூஜையிலே கலந்து கொள்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. குருபூஜையின் அங்கமாக இப்பொழுது குரு வழங்கல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முதலிலே சங்கத்தில் பட்டமுத்து ஐயா அவர்களுக்கு விருது வழங்க இருக்கிறது. பட்டமுத்து ஐயாவை பற்றி 3-2 வார்த்தைகள் அடியை குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய பட்டமுத்து ஐயா அவர்கள் பிறப்பு மானிட பிறப்பு வருவதற்கு முன்பேயே ஏற்கனவே புண்ணியத்தை பெற்ற அருள் சீரர் முன்னம் நமை ஆண்டவர் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே தான் நல்ல சைவ சமயம் சாருகின்ற புண்ணியத்தோடு சைவ குலத்திலே பிறந்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் திரு கைலாய பரம்பரை தர்மபுராதீன குருமுதல்வர் குருஞான சம்பந்தர் ஒரு வரம் இருக்கிறார். உனக்கு பணி செய்ய உந்தனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீ தாம்பார். அந்த சிவப்பணி செய்வதற்கும் புண்ணியம் செய்திருத்தல் வேண்டும். அதன்படி நம்முடைய பட்டமுத்து ஐயா அவர்கள் ஏற்கனவே புண்ணியம் செய்திருக்கின்ற காரணத்தினாலே தான் சிவப்பணி செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அத்தோடு மட்டுமல்லாது ஞான நூல்களை கற்கின்ற புண்ணியம் எவருக்குமே கிடைப்பது இல்லை. ஆனால் நம்முடைய பட்டமுத்து ஐயா அவர்கள் ஞான நூல்களை கசடர கற்றதோடு மட்டுமல்லாது அதை தான் நன்றாக தெளிந்து மற்றவர்களுக்கும் அதை போதிக்கின்ற ஒரு பெரும் புண்ணியத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். சிவகீதை என்று ஒரு நூல் இருக்கிறது. சுவாமியானவர் குருவாக இருந்து அம்பாளுக்கு உபதேசம் செய்தது. அந்த குருகீதையிலே சொல்லப்படுகிறது ஒரு செய்தி. சுவாமி சொல்றார், ஒரு சுடரானது பல சுடர்களை ஏற்றுகிறது. இப்ப நம்ம தீவாரத்தில் பார்க்கிறோம், ஒரு சுடரை வைத்து பல சுடர் ஏற்றப்படுகிறது. ஒரு சுடர் எப்படி பல சுடர்களை ஏற்றுகிறதோ அதே போல ஞானம் பெற்ற ஒருவர் பலருக்கு ஞானம் கொடுப்பானே ஆயின் அவன் வணங்குவதற்கு உரியவர் என்று சொல்லி காட்டுகிறார். சொல்றேன், ஒரு சுடர் பல சுடரை ஏற்றுவதை போல ஞானம் பெற்ற ஒருவர் பலருக்கு ஞான விளக்கை ஏற்றுபவர் வணங்குவதற்கு உரியவர். எனவே அடியனு வணங்குவதற்கு உரியவராக நம்முடைய பட்டமுத்து ஐயா அறிவித்திருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாது அவை பிராட்டி சொல்லி காட்டுவார், கற்பரிது நற்பயனை காண்பது அரிது நிற்ப அரிது தான் அந்நிலை. படித்தால் அந்த நிலை நிற்பதில்லை. ஆனால் நம்முடைய பட்டமுத்து ஐயா அவர்கள் சைவ நூல்களிலே கற்று சைவத்திலே 100க்கு 100 விழுக்காடு அல்ல, உங்கள் பாஷையில் சொல்ல 100க்கு 200 விழுக்காடு அந்த சைவ தரத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சொன்னால் நம்முடைய ஸ்லோக பஞ்சகத்தில் ஒன்று வரும், நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் வார். சிவத்தை தவிர வேறு ஒருவரையும் மனத்தாலும் நினையாத ஒரு அருட்செயலராக இருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த புண்ணிய சீலருக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் தக்க கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார்கள். ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டுகிறேன். பட்டமுத்து என்ற பெயருக்கு பொருள் என்ன? ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா நின்றுகிட்டே இருந்தாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஒரு அம்மா மட்டும் நின்றுகிட்டு இருந்தா. நான் சத்த மாட்டேன், அம்மா உட்காருன்னா நான் உட்கார மாட்டேன். ஏன்னா என் பேர் அமராவதினா. ஏன்னா அந்த பேரிலேயே தன்மை தெரியாது. இதே போல பட்டமுத்து என்பதற்கு பொருள் என்ன என்பதற்கு அடியன் சிற்றறிவிலை பட்டதை சொல்லி காட்டுகிறேன். பட்டன் என்ற சொல்லுக்கு ஆச்சாரியார், சைவ ஆச்சாரியார் என்ற பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமி திருமுல்லை வாயில் பதிகத்துல செல்வ திருமுல்லை வாயில் செல்வனே செழுமறை பகர்ந்த பட்டனே. பட்டன் என்றால் சைவ ஆச்சாரியர். அதில் முத்து என சொல்லக்கூடியது நவமணிகளிலே மேலானது, இயற்கையாகவே ஒளி வீசக்கூடிய குழுமை நிறைந்தது. அதனால்தான் ஐயா அவர்களுக்கு பட்டமுத்து என்ற பெயரினை அவர்கள் பெற்றோர்கள் தந்து பொருத்தமாக வைத்திருக்கிறார்கள்.
அப்பேற்பட்ட அருசீலரை நம்முடைய 103வது குருமகா சன்னிதானம் அவர்கள் கௌரவிக்க வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்டு நம்முடைய ஐயா அவர்களுக்கு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் தன்னுடைய பொற்கரத்தினாலே பொன்னாடை அணிவித்து கவசமாலை அணிவித்து பொற்கிளியாக ரூபாய் 5000 கொடுத்து சைவ சிகாமணி என்ற விருது கொடுக்கின்றார். அந்த விருது அடியில் வாசிக்கின்றேன். ஐயா ஒரு விருதுகளை படிக்கின்றேன். திரு கைலாய பரம்பரை ஸ்ரீ சத்தியஞான தரிசனிகள் சந்தானம் செங்கோல் ஆதீனம் பெருங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் 102வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ கல்யாண சுந்தர சத்யநாராயண தேசிக சுவாமிகள் குரு பூஜை விழா சிறப்பு விருது. சைவ சித்தாந்த சென்னறியும் திருமுறை தமிழும் தழைத்தோங்கு செய்து அருளில் வரும் திரு கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் ஆடித்தபசு காணும் ஆவுடையம்மாள் என்ற கோமதி அம்பிகை அருள் விளங்கி நிற்க புற்றுமண் மணக்கும் புண்ணிய தலமாகிய சங்கரங்கோயிலில் சைவ செந்நெறி காத்து அந்நெறி பரவ பல ஆண்டுகளாய் பெரிய புராணம் உரை சாத்திர வகுப்பு என பல வகுப்புகளை நடத்தி வரும் நற்பண்பாளரும் ஸ்ரீ கோமதி அம்பிகை மாதம் திருமந்திர வழிபாட்டு மன்றம் ஸ்ரீ திருநாவுக்கரசு நாயகியார் திருக்குளம் ஸ்ரீ மங்கையர்கரசி மாதர் மன்றம் முதலான ஆன்மீக அமைப்புகளை அமைத்து அதன் வழி திருமுறை தலையாத்திரை சென்று வழிபாடும் உளவார பணியும் காசி ஹரித்வார் ரிஷிகேஷ் கேதார்நாத் அமர்நாத் முதலான புண்ணிய யாத்திரைகளையும் செய்து சிவம்பெருக்கும் சீராளரும் சிந்தையில் சிவத்தை மட்டுமே வைத்து எந்தை பிரானை போற்றி பரவும் அன்னாரின் புனிதம் அறிந்து ஆதீனங்கள் அன்பு காட்டி ஆசி வழங்கி வரும் செந்நெறியாளரும் சைவத்தனி தமிழ் பணியால் சிவத்தொண்டர் சைவ சரபம் செந்தமிழ் செம்மல் சைவத்தவர் அரசர் உளவார திருத்தொண்டர் என்ற பல பட்டங்களை பெற்று வரும் முதுபெரும் சைவத்தமிழ் புலவரான சங்கரங்கோயில் சிவத்திரு மா பட்டமுத்து எம்எஸ்சி பிடி அவர்களின் சைவ பணிகளை பாராட்டி அன்னாருக்கு பொன்னாடை போர்த்தி ருத்ராக்கமாலை அணிவித்து பொற்கிளி ரூபாய் 5000 சைவ சிகாமணி என்னும் சிறப்பு விருதும் வழங்கி குருமகா சன்னிதானம் வாழ்த்தி அருளுகிறார்கள். ஹரஹர நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை என்றாய் மலையம் அண்ணா போற்றி கடலே போற்றி அமர்ந்த அரசே போற்றி போற்றி கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பார்வதி பதையே பார்வதி பதையே நம பார்வதி பதையே. அடுத்த விருது நிகழ்ச்சி தூத்துக்குடி திருஞான சம்பந்தமூர்த்தி மடாலயம். நம்முடைய சமயம் சைவ சமயம். நம்முடைய